ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த சைனீஸ் ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்லயே நம்ம ஹீரோயின் அந்த வாங்க நல்லா வச்சு செஞ்சிருப்பா. கன் ஷூட் பண்றேன்னு சொல்லிட்டு அவ தலையில ஒரு ஆப்பிள வச்சு அதை ஷூட் பண்றேன்னு சொல்லி செம்மையா அவளை நடுங்க வச்சிருந்திருப்பா. அவளும் இவளை ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி வில்லத்தனமா பாத்துக்கிட்டு இருந்தா. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு இந்த பார்ட் ஓப்பனிங்லே. அடுத்தது செய்யும் எனக்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், நான் என்னுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனவளும் அங்க ஒரு தண்ணி பாட்டில்ல தண்ணி இருக்குமா, அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறா. தண்ணி குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸை கலட்டலான்னு போனா அவளுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கு. ரொம்ப ஹாட்டா தெரியுது. என்னது இவ்வளோ ஹாட்டா இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த பொண்ணும் ட்ரெஸ் கலட்டலான்னு போய்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல அந்த வாங்கவங்களோட ஒரு பையன் ஃப்ரெண்ட் இருந்தானே, அவன் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். இவளும் ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்க்க இவன் சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்துகிட்டு இருக்க. இந்த பொண்ணு பயந்து போயிட்டு வெளியே போடா, எதுக்காக உள்ள வந்து வெளியே போன்னு துரத்த. ஆனா அவன் உள்ள வந்துகிட்டே இருக்கான். இந்த பொண்ணு இங்க இருந்து நாம போயிடலான்ட்டு அங்க போக பார்க்க அவன் டக்குன்னு பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை விட மாட்டேன், நீ இனிமேல் ஃபூஷியோக்கு கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இவளுக்காகவே வெளியே ஹீரோ காத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா ஆள் வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப அவனுக்கு கன் ஷூட் பண்ற சத்தம் கேக்குது. நம்ம செங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவனும் அவன்கிட்ட ஒரு கன் வச்சிருந்திருப்பான். அந்த கன் எடுத்து அவ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க ஹீரோவும் அவனுடைய பாடி கார்ட்ஸும் போயிடுறாங்க. அப்ப இவ கையில கன் வேற இருக்குது. அவனையும் ஷூட் பண்ணியிருக்கா. முட்டிலே ஷூட் பண்ணிருப்பா போல இருக்கு. முட்டில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ வந்தவனும் அவ கையில இருக்கிற அந்த கன்னை புடுங்கிட்டு இவனுக்கு நேரம் நீட்டிக்கிட்டு இருக்க. அவன் மிரட்டுறான், நீ உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என்னை ஷூட் பண்ண முடியுமா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல, என்னுடைய கிராண்ட் ஃபாதருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னுடைய நிலைமை என்ன ஆகிறது அப்படின்ட்டு அவன் கத்த. உன் தாத்தன்ல உன் அப்பா வந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. தப்பு பண்ணிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டே நீ இந்த மாதிரி நடந்துக்கிறியன்ட்டு சைட்ல எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்க. அவன் செம்மையா பயந்து போயிட்டு இருக்க. ஹீரோ அவனுடைய ஆட்கள் கிட்டையும் இவன் இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போங்க, போலீஸ்ல ஒப்படைச்சிடுங்கன்னு சொல்ல அந்த பாடி கார்ட்ஸும் அவனை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அவன் அங்க இருந்து தூக்கிட்டு போன உடனே ஹீரோவுக்கு இவ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. இவளுக்கு ட்ரக் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அவன் தான் அண்ணங்கார ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாலே அவளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணணும், அதனால அவளுக்கு ட்ரக் கொடுக்கணும்ட்டு அந்த தண்ணியில ட்ரக் கலந்து வச்சிருந்திருப்பான் போல இருக்கு. அது தெரியாது இந்த பொண்ணு குடிச்சிட்டு ஹீரோட கழுத்துல கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனும் பாக்குறான் இவளுக்கு என்னாச்சு, இந்த மாதிரி பண்ண மாட்டாளேன்ட்டு பாத்துக்கிட்டு இருக்க. அவ ஒரு மயக்கத்துல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டவனும் அவளுடைய கையை பிடிச்சிக்க. ஆனா அவ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறா. எனக்கு ஹெல்ப் பண்ண, ஏதோ ஒண்ணு நடக்குது என் உடம்புக்குள்ள, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்க. ஹீரோவும் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா இங்க வேண்டாம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறான். ரெண்டு பேருமே கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்துல லின் அவனுடைய தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பான் இல்லையா, அவன் திரும்ப அவனுடைய தங்கச்சியை விட்டுட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்கான். அதுவும் அந்த லாயரோட. ரெண்டு பேருமே வர. ஆனா அங்க ஏற்கனவே தான் ஹீரோட பாடி கார்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இவனும் போன் பண்றான். நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ண அவ கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. திரும்ப கால் பண்ண ஹீரோ கால் அட்டன் பண்றான். ஆனா கால் அட்டன் பண்ணவனும் இது எல்லாம் அவனே கேட்கட்டும் அப்படின்ட்டு போனை சைட்ல தூக்கி போட்டுறான். இங்க இருந்து லின் குதிச்சிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ற சத்தம் அவனுக்கு கேக்குதா. அதனால செங் நீ கீழே இறங்கி வந்துரு, அவங்கிட்ட இருக்காதுன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. ஆனா அங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அதெல்லாம் கேட்கறதா இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல இங்க இந்த லீன் கத்தி பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு அவங்கள பிரிச்சு விடலான்ட்டு போக பார்க்க. ஆனா பாடி கார்ட்ஸ் விட மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்கிறது என்னுடைய தங்கச்சிடா, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன், என்னை விடுங்க, நான் போய் அவளை காப்பாத்தணும் அப்படிங்க. ஆனா அந்த பாடி கார்ட்ஸ் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. எங்க முதலாளி அம்மாவும் முதலாளியும் உங்களை எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்ப அவங்களே வந்து பாப்பாங்க, அது வரைக்கும் உங்களை விட முடியாது அப்படின்னு சொல்லிடுற. இல்ல நான் இப்பயே தான் போய் பார்க்கணும்னு சொல்ல, ஒழுங்கா இப்ப இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு கேட்க. ஆனா இந்த லீன் இருந்துட்டு நான் இங்க இருந்து போக முடியாது, என்ன உன்னால பண்ண முடியும்ட்டு அடிக்கிற மாதிரி போக. ஆனா அந்த பாடி கார்ட்ஸ் ரெண்டு பேருமே செம்ம அடி போட்டுறானுங்க. லாயரும் லின்னும் நல்ல அடி வாங்கிட்டு உட்காந்துருக்க. கொஞ்ச நேரத்திலேயே பாடி கார்ட்ஸும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருக்கட்டும், இங்க உள்ள யாரும் வரக்கூடாது, செங் தூங்கிக்கிட்டு இருக்கா, அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோவும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி வந்தா. லீன் அவங்கிட்ட சண்டை போடுற மாதிரி எழுந்துச்சு போக பார்க்க பாடி கார்ட்ஸ் விட மாட்டேங்கிறாங்க. ஹீரோவும் கண்ணை காட்டி வெளியே விடுன்னு சொல்ல, அந்த லீன் வந்தவனும் நம்ம ஹீரோவுடைய சட்டையை பிடிச்சிட்டு அவளை என்ன பண்ணணும்னு கேட்க, நீ எதுக்காக இவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேக்குறான். ஆனா இந்த லீன் நம்ம ஹீரோவை அடிக்கிற மாதிரி போக, அந்த நேரம் வந்து நம்ம ஹீரோயினும் நிப்பாட்றா, எதுக்காக அவர் அடிக்க போறேன்ட்டு ஓங்கி பலாருன்னு கண்ணத்துல ஒண்ணு விட்டுறா. எனக்கு யாரோ ட்ரக் கொடுத்துருக்கீங்க, இந்த தண்ணியில தான் ட்ரக் கலந்துருக்காங்க அப்படின்ட்டு பாடி கார்ட்ஸ் கிட்டையும் அந்த ட்ரக் கலந்த அந்த தண்ணி பாட்டிலையும் கொடுத்துட்டு செக் பண்ண சொல்லிடுற. அவனும் அதை வாங்கிட்டு போயிட. செங்கும் லீன் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, இந்த தண்ணியில யாரு ட்ரக் கலந்தது, நீதான் அந்த தண்ணியில ட்ரக் கலந்து என கேட்க, ஆமான்னு அவனும் ஒத்துக்கிறான். நீதான் அந்த தண்ணியில ட்ரக் கலந்ததா, நீ என்னை அந்த அளவுக்கு ஹேட் பண்றியா, இவ்வளவு அசிங்கமா என்னை கேவலப்படுத்தணும்னு நினைச்சிருக்க அப்படின்ட்டு கேட்க, ஆமா அதை நான் தான் செஞ்சேன், ஏன் உன்னால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருக்க முடியாதா, அந்த மெயின் கியூ கொஞ்சம் மோசமானவன் தான், அவங்கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்திருப்பேன்ல, இந்த ஷியோ உன்னை காப்பாத்துற மாதிரி உன்னை செடியூஸ் பண்ணிட்டாங்க. அவனுக்கு ஓங்கி ஒரு பலார்னு அறையை கொடுத்துட்டு, நீ என்ன பேசுற, நீ என்ன பைத்தியமாடான்னு கேட்க, உன்னை
உன்னை நான் காப்பாத்த வந்தப்ப இந்த ஷியோட ஆட்கள் தான் எங்களை உள்ளவே விட மாட்டேன்ட்டாங்க. டேய் நீ சொல்லடான்ட்டு அவனுடைய லாயர் ஃப்ரெண்டையும் கேட்க, ஆனா நான் முதல்ல உனக்கு நான் அட்வைஸ் பண்ணனே, நீ தான் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஃப்ரெண்டுக்காரனே இப்படி மாத்தி விட்டுட்டானேன்ட்டு அப்படியே பேச்சை மாத்தி பேச ஆரம்பிச்சிடறான். நான் உனக்கு ட்ரக் எல்லாம் கலக்கல, அதுல ஸ்லீப்பிங் டேப்லெட் தான் போட்டிருந்தேன், நான் எப்படி உனக்கு போயிட்டு ட்ரக் எல்லாம் கொடுக்க முடியும்னு கேட்க, நீ சொல்றது உண்மைன்னா அப்ப அந்த டேப்லெட்டை சேஞ்ச் பண்ணது யாரு, அவ்வளவு உனக்கு க்ளோஸ் ஆன ஆள் யாருப்பான்னு கேட்க, அவனுக்கு அப்பதான் புரிய வருது இது வாங்குவாங்க தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனாலும் அவளை பத்தி சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா அவனுடைய சொந்த தங்கச்சி. அதனால பக்கத்துல இருக்கிற லாயர் ஃப்ரெண்டு கிட்டையும் கேட்கறான், யார் மாத்தி இருப்பாங்களா இருக்கும் அப்படின்ட்டு கேட்க, அவன் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்ல, இவன் திரும்பவும் பேச்ச மாத்திட்டு இந்த ஃபேமிலியும் கூட மேரேஜ் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டாங்க, இவன் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறதே கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் கூட நீ வீட்டுக்கு வா, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட. ஆனா ஹீரோ அவளுடைய கையை பிடிச்சிட்டு அவ உன் கூட வரமாட்டான்னு சொல்ல, நீ ஒரு பையன், உன்னை பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு அவ பிரெக்னன்ட் ஆயிட்டான்னா அவ பேரு தான் வெளியே கெட்டு போயிடும், அவ ஒரு பொண்ணு, அத மனசுல வச்சுட்டு பேசுங்கிறான். ஓ அப்படியா, அவ்வளவு நல்லவனாடா நீ, அப்பன்னா அவகிட்டே கேளு, அவ உன் கூட வர்றதுன்னா வரட்டும், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்க. இந்த லின்னும் ரொம்ப சென்டிமெண்டா பேசுற மாதிரியே, நான் உன்னுடைய அண்ணன், நீ என் கூட வந்துருமா, நான் உன்னை பாத்துக்கிறேன், இந்த ஃபேமிலி ஏற்கனவே உன்னோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க, இதுக்கு மேல உன்னை அவங்க வச்சிருக்க மாட்டாங்க, இந்த உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், என் கூடவா, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின், நீ முதல்ல இந்த மாதிரி நடிக்கிறத நிப்பாட்டுறியான்னு கேட்க, ஹீரோவும் போதும் நிப்பாட்டுங்க, எல்லா உண்மையும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களை என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன், இங்க இருந்து கிளம்புங்கன்ட்டு செங்கையும் அங்க இருந்து கூட்டிட்டு போனவனும், நாளைக்கு எனக்கும் செங்கும் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்கு, சோ நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு என்கேஜ்மெண்ட்டுக்காக வர சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கூப்பிட்டுட்டு போயிட, அடுத்ததா ஃபேமிலியை உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அந்த ஃபோஷி நம்ம செங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான், அதுவும் அவன் தங்கச்சி இப்ப படுத்த படுக்கையா கிடக்கிறதுக்கு காரணமே அவதான், அவ தங்கச்சி கொலை பண்ண நினைச்சவளையே கல்யாணம் பண்ணிக்க போறானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த லின்க்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது, அப்படி என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள, எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான், ஏற்கனவே கல்யாணத்தை நிப்பாட்டி வைக்கணும்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அது இல்லாத அவன் தங்கச்சியோட கொலை முயற்சிக்கு வேற யாரோ காரணம், உண்மை வெளியே வரட்டும்ங்கிற மாதிரி எல்லாம் சந்தேகப்படுற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா அவங்க சந்தேகப்படுறதெல்லாம் நம்ம வாங்குவாங்க தானே, நம்ம வாங்குவாங்க, ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்ட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்க, இந்த லாயரும் வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே லாயருக்கு தெரிஞ்சுதான் நடந்துகிட்டு இருக்க போல இருக்கு. லாயர் கொஞ்சம் வில்லத்தனமாவே யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த என்ன பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையேன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்காக நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியே வந்துடுறாங்க. அப்ப அந்த லாயர் லின்ன தனியா கூட்டிட்டு போறான். தனியா கூட்டிட்டு போயிட்டு, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்க, என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு, நம்ம 2 பேருமே 20 வருஷமா பழகிட்டு இருக்கோம், ஆனா உன்னோட என்னங்கிறது இப்ப வரைக்கும் என்னால புரிஞ்சிக்கவே முடியல, லாஸ்ட் நைட் நீ என்ன பண்ணன, அவ உன்னுடைய சொந்த தங்கச்சி இல்லதான், ஆனாலும் உன்னுடைய தங்கச்சி தானே, அவகிட்ட என்ன பண்ண பார்த்த அப்படின்ட்டு கேட்க, வாய முறியா, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கக்குள்ளே அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். நீங்க 2 பேருமே இங்க வந்துட்டீங்களான்னு கேட்க, நான் செங்கோடைய அண்ணன், நான் எப்படி அவளுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு வராத இருக்க முடியும், நீ என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற, ஆனா லின் ஃபேமிலியோட விரோதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லி கேட்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவளை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டது நீங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் அவளை ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக எங்க கிட்ட கேட்டது நீதான், நீ உன் மனசுல என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, ஷியோ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா, ஆனா நீ எனக்கு ஹானஸ்டா பதில் சொல்லணும்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் என்னன்னு கேட்கறதுக்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை யாருதான் கீழே இடிச்சு தள்ளி விட்டது அப்படின்ட்டு கேட்க, ஹீரோவும் நான் இப்பதான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன், நீ இன்னமும் முட்டாளாதான் இருக்கியா அப்படின்ட்டு கேட்கிறான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு மெசேஜ் அவளுக்கு வருது, அவளுடைய தங்கச்சி தான் கூப்பிட்டுருப்பா போல இருக்கு. இவ்வளவு வெளியே வந்து பார்க்க, வெளியே தங்கச்சி இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்காக உள்ள வந்தன்னு கேட்க, நீயும் லின் ஃபேமிலியோடைய மெம்பர் தானே, நீ உள்ள வரலாம், ஆனா நான் உள்ள வரக்கூடாதா? ஆமால, நான் மறந்துட்டேன், நீ இன்னைக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற பிரைடு இல்ல, ஆனா பரவாயில்ல, உனக்கு ஃபேமிலி இல்ல, ரெப்புடேஷன் இல்ல, ஆனாலும் ஃபூஷியை கல்யாணம் பண்ணிக்க போற, நேத்துக்கு நைட்டு லூ கூட இருந்துட்டு இன்னைக்கு ஃபூஷியோ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ட்டுலாம் நக்கலா கேட்டுட்டு இருக்கா. உன் வாயில என்னடி சாக்கடையா ஓடுது, என்ன பேசுறோங்கிறது தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்க, வாயை மூடுறியா, இதுக்கு மேல தேவையில்லாததெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, நீ 13 வருஷமா என்னுடைய ஃபேமிலிய நீ வச்சுக்கிட்ட, என்னோட லைஃப நீ தானே வாழ்ந்துகிட்டு இருந்த, எப்படி நான் உன்னை விட முடியுங்க, ஏன் உனக்கு கில்ட்டியா இருக்கா, எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு கில்ட்டியா இருக்கா, என்கிட்ட இருந்து எல்லாரையுமே நீ எடுத்துக்கிட்டதா நினைக்காத, நான் தான் உனக்காக விட்டு கொடுத்துருக்கேன், இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி வராத, அப்படி என் லைன்ல குறுக்க வந்த உனக்கு என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே போக இவளும் பின்னாடியே போனவ, இவங்க 2 பேரும் மாடியில நின்னுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, விழற மாதிரி போற மாதிரி இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டு இவளும் அப்படியே செங்கோட கையை பிடிச்சுக்கிட்டு, அக்கா என்னை தள்ளி விடாதன்ட்டு திரும்பவும் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடறா. அவ கையை பிடிச்சுக்கிட்டு இவ தள்ளி விடாதன்னு கத்திக்கிட்டே அப்படியே பொத்துன்னு கீழே அவள, நல்ல வேலை அவளுக்கு ஒன்னும் ஆகல, அவளவே வேணும்னு அங்க இருந்து கல்
கல்லையே மண்டை இடிச்சுக்கிட்டு ரத்தம் வர மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க இருந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் பதறி போயிட்டு ஓடி வர, அக்கா என்னை ஏன் தள்ளி விட்டு அப்படின்ட்டு இவ நடிக்க ஆரம்பிச்சிடுறா. எல்லாருமே ஓடி வந்து பாசமா அவளை தூக்கி விட்டுட்டு அந்த லின் நம்ம ஹீரோயினை தான் பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கான். செங் உனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் இடிச்சு தள்ளி கொலை பண்ணுவியா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. இந்த தங்கச்சிக்காரி திரும்பவும் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அண்ணா என்னை அக்கா இடிச்சு தள்ளி விட்டுட்டாங்கன்ட்டு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க. திரும்பவும் அந்த லின்னும் லாயரும் அவகிட்ட அப்பாலஜிஸ் கேளு, எதுக்காக அவளை தள்ளி விட்ட, அப்பாலஜிஸ் கேளுன்னு இருக்க. ஆனா ஹீரோயின் பக்கத்துல வந்தவளும் உன்னைய நான் தள்ளி விட்டுருக்க கூடாது, உன்னை கொன்னு இருக்கணும்னு சொல்றா. நீ பண்ற தப்புக்கெல்லாம் என்னை பிளேம் பண்றாங்க. அதுலயும் இந்த லாயர் எப்பயுமே உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக என்னை பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த லின்னும் நம்ம ஹீரோயினை தான் அடிக்கிறான். ஹீரோவும் ஏன்டா இந்த மாதிரி பண்ற, அவளும் உன் ஃபேமிலியில இருந்த பொண்ணு தானு கேக்குறதுக்கு அவதான் இப்ப ஃபூ ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்க போறாள்ல. அதுக்கப்புறமும் இன்னமும் திமிர அடங்காம என்னுடைய தங்கச்சி கீழே இடிச்சு தள்ளி விட்டுருக்கா. அவளை நான் எப்படி சும்மா விட முடியும். அந்த தங்கச்சி திரும்பவும் அழ ஆரம்பிச்சிடுறா. அண்ணா நான் ஜஸ்ட் பிரதர் லூ அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டேனேங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன். ஆனா அவ என்னை தள்ளி விட்டுட்டா. இருந்தாலும் பரவாயில்ல, அவளை பிளேம் பண்ண வேண்டாம். ஆனா நான் நல்லா தான் இருக்கேன், வேண்டாம் அவளை எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க. அதுவும் அவன் கையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பா. அப்ப அவ கையில லைட்டா அடிபட்டிருக்கும் போல இருக்கு. ஒச்சு என் கை வலிக்குதுன்ட்டு ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. திரும்பவும் ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்க அதை பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அவளைதான் போட்டு சமைய திட்டிட்டு இருக்கான். என் மகளை இந்த மாதிரி காயப்படுத்தி விட்டுட்ட, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையான்னு திட்டிட்டு இருக்க. நான் தான் அன்னைக்கே லின் ஃபேமிலியே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. அதுக்கப்புறமும் திரும்பவும் என் பின்னாடியே வந்து ஏன் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட் நாள், நானும் ஃபூவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், எதுக்காக நீங்க வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. லின் இருந்துட்டு நான் அக்ரி பண்ணிக்க மாட்டேன், நீ யாரு அதை சொல்றதுக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டா ஏன் நான் சொல்லக்கூடாது, எங்க குடும்பம் தான் உன்னை வளர்த்துச்சு, நான் உன்னுடைய அண்ணங்கிற மாதிரி சொல்ல போயிட்டு ஆனா வாய முடிக்கிறேன். ஏன்னா ட்ரக் நேத்து தானே கலந்து கொடுத்துருப்பான். ஆனாலும் உனக்கு வெக்கமே இல்லையா, இந்த மாதிரி சீக்கிரட்டா என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எங்களை அசிங்கப்படுத்துறீங்க. இந்த வாங்குவாங்க அக்கா, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். ஆனா நம்ம ஃபேமிலி எதுவும் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஃபோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் அந்த அளவுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுனா உங்க விருப்பம், கல்யாணம் பண்ணிக்கிங்க, அதுல ஒரு தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்க இங்க இருந்து கிளம்புறோங்கிற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோ இருந்துட்டு இங்க இருந்து யாரும் போக கூடாது, என்னுடைய தங்கச்சி கொலை பண்ண நினைச்சது யாருங்கிறத நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிங்கல்ல, இன்னைக்கு எல்லாம் உண்மையா ரிவீல் ஆக போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி இருக்க மத்தவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணு அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணலையா, அப்புறம் எதுக்காக அவளை 4 வருஷமா ஜெயில் தண்டனை அனுபவிக்க வச்சாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தங்கச்சி யார் கீழே தள்ளி விட்டாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிட்டீங்களா, யார் அவங்க சொல்லுங்களேன், நாங்க கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்கு அவசரம், என் தங்கச்சி கீழே தள்ளி விட்டது நீதான், எல்லாத்துக்கும் காரணம் நீ. நான் ஃப்ரேம் பண்ணி விட்டது செங்க, நீதான் நியாயமா ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த லின் இருந்துட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க தங்கச்சி கீழே இடிச்சு தள்ளி விட்டது செங் தான் தள்ளி விட்டா. அதனாலதான் அவளை 4 வருஷமா நம்ம ஜெயில போட்டு வச்சிருந்தோம். என்னுடைய தங்கச்சி வாங்க இன்னசென்ஸ், அவ அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா, நீங்க அவ்வளவு சொல்லாதீங்க, இது எல்லாமே செங் சொல்லிதான் நீங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல லாயரும் கூட சேர்ந்துக்கிட்டு ஆமா நீங்க செங் சொன்னதாலதான் வாங்க கிரிமினல் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. ஓ நான் சொன்னது பொய்ன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அப்ப இப்ப நம்ம ஹீரோயின் கீழே இடிச்சு தள்ளி விட்டதா ஒரு நாடகம் பண்ணாலே அதோட உண்மை என்னங்கிறது தெரியுமா, நம்ம செங் தான் இடிச்சு தள்ளி விட்டாளா இல்ல அவளே கீழே விழுந்தாளா, இதோ பாருங்கன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவில இருந்து வீடியோவையும் காட்ட அதுல இந்த வாங் தானாவே கீழே விழுந்தது தெரியுது. எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. பின்னாடி இருந்தவங்களாம் இந்த செங் நல்ல பொண்ணுதான், இவதான் வேணும்னே விழுந்துட்டு அவ மேல பழி போட்டுக்கிட்டு இருந்திருக்கா போல இருக்குன்ட்டு திட்டிட்டு இருக்காங்க. அந்த லின் அப்பவும் அவன் தங்கச்சியை விட்டு கொடுக்காம நீங்க வேணும்னே எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது போய் வீடியோ எடிட் பண்ணி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோட தங்கச்சியும் இப்ப நல்லா பேசுவா போல இருக்கு, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே வரா. இப்ப நல்லா நடக்கவும் செய்யறா, அவ உடம்பு இப்ப நல்லா ஆயிடுச்சு போல இருக்கு. எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கீழே தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்ததும் இந்த லிங் வாங் தான். வாங் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்டியில நீ தானே என்னை கீழே தள்ளி விட்டது அப்படிங்க. ஆனா அவ திரும்பவும் நீங்க பொய் சொல்றீங்க, என்னுடைய அக்காவை காப்பாத்தணுங்கிறதுக்காக எங்க அக்கா சொல்லி கொடுத்த மாதிரி என்னை ஃப்ரேம் பண்றீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த லாயர் எவிடன்ஸ் கேக்குறான், எவிடன்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா, எதுக்காக அவ உங்களை கீழே இடிச்சு தள்ளி விடணும், என்ன காரணம் அவளுக்கு இருக்கு, எந்த எவிடன்ஸுமே இல்லாத வாங் மேல குத்தம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வாங்குவாங்க நான் உங்களை தள்ளி விட்டு உங்களை கொலை பண்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல, எனக்கு உங்களுக்கு அப்படி என்ன சம்பந்தம், நான் எதுக்காக உங்களை தள்ளி விடணும், எனக்கு எந்த மோட்டிவும் இல்லைங்க, ஏன்னா உன்னுடைய சீக்கிரட்டை வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ என்னை கீழே இடிச்சு தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தங்க. செங்கும் ஷாக் ஆயிட்டு என்ன சொல்ற, என்ன சீக்கிரட்னு கேட்க. ஆனா அதை சொல்ல விடாமலே இந்த வாங் வேணும்னே நடிக்க ஆரம்பிக்கிறா. அக்காவுக்கு என்னை பிடிக்காது, நான் இங்க வந்ததுல இருந்து நிறையவே எனக்கு பிரச்சனையை கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, என்னை இங்க இருந்து விலையை விரட்டி விடணுங்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பழி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த லாயரும் ஆமா என்கிட்ட ஏற்கனவே வாங் சொல்லியிருக்கா, செங் ரொம்ப மோசமா
மோசமா அவகிட்ட நடந்துக்கிறதாகவும் அவளை புள்ளி பண்றது, அவளை இங்க இருந்து துரத்தி விடுறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்ததா ஏற்கனவே வாங்குவாங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான்னு சொல்ல, அந்த லின்னும் திரும்பவும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடறான். வாங்குவாங்க என்னுடைய தங்கச்சி, அவளை உன்னால என்ன பண்ண முடியும், அவளை எப்படி நீ வெளியே விரட்டுறதுக்காக அவளை டார்ச்சர் பண்ணி இருக்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அக்கா 13 வருஷமா என் ஃபேமிலி, என்னுடைய சந்தோஷம் எல்லாமே என்கிட்ட இருந்து பிடிங்கிட்ட. என்னுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியே உன் கூட தானே இருந்துச்சு. 13 வருஷத்துக்கு அப்புறம் தானே நான் உங்க கூட வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறமும் உனக்கு என்னதான் பிரச்சனை, உன்னை அதுக்கப்புறமா நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க, என்னை ஏன் இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. ஏன்னா 13 வருஷமா உன்னுடைய ஃபேமிலியை அவ புடுங்கிட்டாளா, அவளுடைய ஃபேமிலி தான் நீ புடுங்கினன்ட்டு ஃபோடு தங்கச்சின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம்மைய ஷாக்கா இருக்கு. நீ என்ன சொல்றன்னு கேட்க, நான் சொல்றது உண்மைதான், வாங்குவாங்க ஒன்னும் லின் ஃபேமிலியே கிடையாது அப்படிங்க. இவங்க ஃபேமிலியே செம்மைய ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்க. லின் இருந்துட்டு நீ என்ன சொல்ற, செங்கோடைய பேரண்ட்ஸ் தான் இவ தான் எங்களுடைய பொண்ணுன்னு சொல்லி எங்க ஃபேமிலியில அவங்க தானே ஒப்படைச்சாங்க, நீ போய் சொல்றங்கிறதுக்கு அந்த வாங்குவாங்க அண்ணா அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத, நான் தான் உங்களுடைய தங்கச்சி, லின் ஃபேமிலியோட பொண்ணு நான் தான், டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்தீங்களே அப்படின்ட்டு சொல்லவும் எல்லாருமே ஆமா நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டோம், வாங்குவாங்க தான் எங்களுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் ஆமா நீங்க எதுக்காக இப்படி போய் சொல்லி எங்களுடைய ரெப்புடேஷனை நீங்க குறைக்கிற மாதிரி இருக்கே, எதை வச்சு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, வாங்குவாங்க தான் எங்க பொண்ணு, அவளுடைய டிஎன்ஏ எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க நம்மளன்னா வேணா இதை வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் காட்டுறா. அந்த வீடியோல அந்த வாங்குவாங்கோட உண்மையான அம்மாவும் பேசிக்கிறாங்க. அப்ப அந்த வழியில போன நம்ம ஹீரோட தங்கச்சியும் இதை கேட்டுறா, என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு அவ போன்ல வீடியோ எடுக்கவும் ஆரம்பிக்கிறா. அந்த வாங்குவாங்கோட அம்மா, நான் உன்னுடைய உண்மையான அம்மாவே நான் தான், என் பேச்ச நீ கேட்க மாட்டேங்கிற, இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கிறியேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்ட இவ்வளவு ஷாக் ஆயிட்டு அந்த போன் லைட்டா தட்டி விட்டுறா. அந்த சத்தம் இவங்களுக்கு கேட்டுருது. இந்த வாங்குவாங்கும் பின்னாடியே யாருன்ட்டு ஓடி வர இவ்வளவு ஓடி போய் இருந்திருப்பா. இதெல்லாம் கேட்ட இவங்க ஃபேமிலியே செமைய ஷாக் ஆயிட்டு, அப்ப வாங்குவாங்க நீ எங்களுடைய பொண்ணு கிடையாதா, இவ்வளவு நாளா போய் சொல்லிட்டு எங்களுடைய சொந்த பொண்ணுன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா இவ உங்களுடைய பொண்ணே கிடையாது, யார நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தினீங்களோ அந்த பொண்ணு தான் உங்களுடைய சொந்த பொண்ணு, இதோ என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரோட வாய்ஸ் ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன் அதையும் காட்டுறா. அந்த டாக்டரும் வாங் லின் ஃபேமிலியோட பொண்ணே கிடையாது, செங் தான் லின் ஃபேமிலியோட சொந்த பொண்ணு அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப செங் தான் எங்களுடைய பொண்ணா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த வாங்கியும் போட்டு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்ககிட்டயே போய் சொல்லி நீ தான் எங்க சொந்த பொண்ணுன்னு சொல்லி இவ்வளவு நாளா நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன்ட்டு அடிக்க, அம்மா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்க அவங்க திரும்ப போட்டு நல்லா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட நீ தான் எங்களுடைய சொந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுறதுக்காக பாசமா போனா, ஆனா உங்க ஃபேமிலியில இருந்து நான் எப்பவே வெளியே வந்துட்டேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா இப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு கெஞ்சுறாரு, எங்களை மன்னிச்சிருமா, இவ்வளவு நாளா நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னைய சொந்த பொண்ணாவே நாங்க மதிக்கவே இல்லை, இவதான் எங்க சொந்த பொண்ணுன்ட்டு இவ்வளவு தாங்குன்னு தாங்கிட்டு இருந்தோம், எங்களை மன்னிச்சிரு, எங்களை ஏத்துக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆனா இந்த 4 வருஷமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன், என்னை எவ்வளவு நீங்க கஷ்டப்படுத்திருப்பீங்க, கொடுமைப்படுத்திருப்பீங்க, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால என்னுடைய முடிவை என்னால மாத்திக்க முடியாதுங்க. அந்த லாயரும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான், இவ்வளவு நாளா நாங்க பிளைண்டா இவ்வளவு நம்பிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்குதான் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, திரும்பவும் எங்களுக்காக ஒரு டைம் சான்ஸ் கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. உங்களுக்கு யாரு மகளோ யாரு சிஸ்டரோ யாரு உங்களுடைய ஃபியான்சியோ எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீங்க எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோட தங்கச்சி நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க உங்க கூட இருக்கோம், என்னுடைய அண்ணனும் நானும் எப்பவுமே உங்க கூட இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கா. லின்னும் அந்த லாயர் தான் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. லின் இருந்துட்டு என்னுடைய தங்கச்சி நீ தான், இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெல்லாம் எங்களை மன்னிச்சிருமா, எங்க கூட வா, இனிமேல் உன்னை நாங்க சந்தோஷமா பாத்துக்கோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆனா அந்த லாயரும் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெல்லாம் எங்களை மன்னிச்சிரு, இவ்வளவு நாளா உண்மை தெரியாத நாங்க உங்ககிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துகிட்டோம், நீ திரும்ப வந்துரு, நம்ம ஃபேமிலியே ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட, அதுவும் கையை நீட்டி கூப்பிடுவானா, அவளும் கையை கொடுக்குற மாதிரி போக இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஓங்கி பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சிட்டு, இதுக்கு மேலே உங்க கூட எல்லாம் என்ன கனெக்ஷன் இருக்குது, போதும் போங்கன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் எல்லாத்தையும் முடிச்சாச்சு இல்ல, ஏற்கனவே எவிடன்ஸ் எல்லாம் நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டோம், அதனால உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிளம்புங்க. அந்த லாயருக்கு கால் வருது, அவனோட ஆபீஸ்ல இருந்து தான் கால் வந்திருக்கும் போல இருக்கு. அவங்க கிட்ட இருந்த லாயர் சர்டிபிகேட் எல்லாத்தையுமே புடிங்கிட்டாங்க, அவனை ஜெயிலே அடைக்க போறாங்க போல. அதெல்லாம் சொல்ல இவன் செம்ம ஷாக் ஆயிடுறான். அதே சமயத்துல ஹீரோயினோட அப்பாவுக்கும் கால் வருது, அவங்க கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க, மத்த இன்வெஸ்டர்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்ப இவங்க ஃபேமிலியே பேங்க் கரப்டுக்கு போயிடுச்சு. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோட பாடி கார்ட்ஸும் வந்துட்டு இவங்களை எல்லாருமே வெளியே போங்கன்னு துரத்தி விட்டுறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயினுடைய என்கேஜ்மெண்ட்டும் நடக்குது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் பிரிய கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவும் அவளுடைய ரிங் எடுத்து காட்ட, நம்ம ஹீரோயினும் அவளுடைய கையை காட்ட ரிங்கும் போட்டு விடுறான். அந்த சமயத்துல இந்த லின்னும் லாயரும்
பேரும் ஓடி வராங்க. அதுக்கு முன்னாடியே கேட்டையும் சாத்திடுறாங்க. இவங்க 2 பேரும் கேட்டுக்கு வெளியே நின்னுட்டு எனக்காக ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா அவங்க 2 பேரும் ரிங்க மாத்திக்கிட்டு அவங்களோட என்கேஜ்மெண்ட்டையும் முடிச்சு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த லாயருக்கு நம்ம செங் சொல்லி இருந்திருப்பா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கக்குள்ள ரொம்ப அழகா இருக்கணும், அந்த கல்யாணம் ரொம்ப அழகான வெட்டிங் பண்ணிக்கணும்லாம் சொல்லி இருந்திருப்பா. அதெல்லாம் ஞாபகம் வருது. அது இப்ப என்ன பிரயோஜனம்? 2 பேருமே கேட்டுக்கு வெளியே இருந்து கத்திக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த லூவையும் வாங்கையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. 2 பேத்தையுமே கோர்ட்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. கோர்ட்ல இவங்க 2 பேரும் பண்ண தப்பையும் நிரூபிச்சு 2 பேருக்குமே தண்டனையும் கொடுத்துடுறாங்க. அந்த வாங்வாங்க்கு 10 வருஷம் சிறை தண்டனையும் லாயருக்கு 7 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்துட்டாங்க. அவங்கள 2 பேத்தையும் போலீஸும் பிடிச்சிட்டு போக அந்த வாங் அம்மா அப்பா என்னை காப்பாத்துங்க, அண்ணா என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. இந்த லாயர் நம்ம ஹீரோயினை பார்த்து மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போறான். போலீஸ் இவ கத்திக்கிட்டு இருக்க, அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் 2 பேருமே அங்க இருந்து கிளம்ப போக அப்ப அவங்க அப்பா அம்மா இந்த லின்ட்டு எல்லாருமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எங்களை விட்டுட்டு போகாதம்மா, உன்னுடைய ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், உனக்காக ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், வா நம்ம வீட்டுக்கு வா அப்படின்ட்டு கூப்பிட லின்னும் வான்னு சொல்லி கூப்பிடுறான். எங்களை மன்னிச்சிரு, வா நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. அப்பாவும் இவ்வளவு நாளா நாங்க பண்ண கொடுமைக்கெல்லாம் எங்களை மன்னிச்சிருப்பா, வா என்னதான் இருந்தாலும் நம்ம ரத்த உறவு இல்ல, நீ எங்களுடைய பொண்ணு, வாமா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல, எனக்கும் லின் ஃபேமிலிக்கும் இருந்த உறவை எப்பயோ நான் அறுத்துட்டேன், என்னை பத்தி நீங்க தேவையில்லாத கவலைப்படுறீங்க, உங்க வேலையை நீங்க போய் பாருங்க, எனக்குன்னு ஒரு புது ஃபேமிலி அமைஞ்சிருக்கு, நான் அதோடய இருக்க போறேன், இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிடுறா. ஹீரோவும் இதுக்கு மேல உங்களை எந்த பிரச்சனைக்கும் நான் இழுக்க போறது கிடையாது, உங்களுடைய பிசினஸ நீங்களே பாத்துக்குங்க, உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் நான் கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு செங்க அங்க இருந்து கூட்டிட்டு போக இங்க ஃபேமிலியே செங்னு கூப்பிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம செங் தான் அவங்க உண்மையான பொண்ணுன்னே தெரியாதா, இவ்வளவு நாளாவே ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருந்தாங்க. அந்த கொடுமைக்கெல்லாம் தண்டனையாவே இவங்களை விட்டு பிரிஞ்சு போறதுதான் சரின்ட்டு நம்ம ஹீரோட போயிடுறா. அதோட தான் இந்த டிராமா முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து டிராமாவுடைய நோட்டிபிகேஷனுக்காக அடுத்த டிராமாவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.